கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் என்னையும் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக வைத்திருந்ததாக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தர் என் வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் செய்திருக்கிறார். விசேஷமாக கடந்த மாதம் 2:30 மணிக்கு விடியாலும் புயல் காற்றில் மேலே நான் விழுந்துட்டேன். கர்த்தர் என்னை அருமையாக பாதுகாத்து ஒரு சின்ன எலும்பு தான் அடிபட்டுச்சு கையில். ஆனாலும் கர்த்தாவே நான் அதிகமாக 2 நாட்களாக நான் ஹாஸ்பிட்டலோட போக மாட்டேங்கிறேன், கர்த்தர் சுகம் தருவாருன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கப்படும் பொழுது எனக்கு ஒரு எலும்பு விழுந்ததுன்னு சொன்னார்கள். அப்பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவன் எல்லாரும் நின்று விடுவிப்பார், அவன் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. என்னுடைய எலும்பு இப்படி வீடு விட்டதுன்னு சொல்கிறாங்க, என்னான்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்னை அருமையாக என்னை தொட்டார். அவருடைய வல்லமண்ட காரம், அவருடைய அன்பின் காரம் என்னை தொட்டது. அடுத்ததாக நான் ஜெபிக்கப்படும் பொழுது ஆண்டவரே கட்டுப்பட்டா 1.5 மாதம் 6 மாதம் அப்படி சொல்கிறாங்களே, என்ன ஆண்டவரே என்னால் தாங்க முடியாது, நீர் என்னை தொடும், கட்டுப்பட்டாலும் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. என் ஏசப்பா என் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நடந்திருக்கிறேன் சொன்னீரே, என்னுடைய எலும்புகளுக்கு நீ தான் என் சுகத்தை தர வேண்டும் என்று நான் அதிகமாக வீட்டில் உட்கார் ஜபிக்க ஆரம்பித்தேன். அவருடைய பாடலை பாட ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய நன்மைகளை செய்து என் கட்டளை அவிழ்த்து விட்டார். வசனம் சொல்கிறது, அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. ஆமென். அந்த வார்த்தைப்படி நான் ஜெபித்தேன், என் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட வேண்டும். நான் சங்கீதத்தில் சொன்னபடி கர்த்தர் மெய்யாகவே எனக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் தந்து என் கையை நல்லா சுகப்படுத்தினார். அவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக எத்தனையோ விண்ணங்கள் எத்தனையோ விக்கிரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்த போதிலும் இயேசு நமக்கு பரிகாரியாக அவர் எல்லாவற்றும் எல்லாமே இருக்கிறார். ஆனால் நாம் நினைக்கலாம் கஷ்டப்படுறோம் அப்படியெல்லாம் இல்லை. இயேசு நமக்கு எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை தருகிறவரார். அவருக்கு ஆச்சரியமான காரியம் நம்ம செய்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக எத்தனையோ நாட்கள் அவர் ஜெபிக்கப்படும் எத்தனையோ விபத்துகளில் இருந்து எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து விடுவிக்கிறார். செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசம் விட்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னபடி கர்த்தர் விக்கினர்கள் சூழ்ந்து வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு செய்த அற்புதமான ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் அதிகமாக கூப்பிட்டால் நாம் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக பலவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக இடத்தில் சொன்னபடி கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய சத்தத்தை கேட்டு எல்லோரும் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவன் இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களே ரட்சித்தார்கள். வார்த்தைப்படி கர்த்தர் எனக்கு நல்ல அனுபவ சொத்தை தந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தூக்க முடியாத கை, ஆனாலும் நான் கட்டுப்பட்டு கூட நான் தேவன் சமூகத்துக்கு மேலே உழைச்சிக்கிட்டு துணி பிடி போயிட்டே இருப்பேன். கர்த்தர் அந்த என்னுடைய நடையை அவர் எண்ணுகிறார். அவர் நம்ம கவலைப்படுற கர்த்தர் இப்படியா கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் தனிமன் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுடலை விடுதலை இருக்கிறார். வசனம் சொல்கிறது, எங்களுக்கு நல்ல அருமையான ஒரு இடத்தை வீடு தந்து தேவன் என்னை ஆசிர்வதித்தார். என்னுடைய தேவைகள் எல்லாம் ஒரு வாழ்க்கையில் சந்தித்தார். சொல்ல முடியாத அறிவுக்காக நான் அவரை சோதரிக்கிறேன். கர்த்ததாமே நாம் எல்லாரும் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அண்டு கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே நாம் அவரிடத்தில் இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாங்கள் மாதம் கூட்டம் இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மைகள் நீங்களும் வந்து கலந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். அதான் விக்கிரங்கள் சூழ்ந்து வந்தாலும் அக்கினிய கோட்டை சூழ்ந்திரே, விக்கிரங்கள் சூழ்ந்து வந்தாலும் அக்கினிய கோட்டை சூழ்ந்திரே, சிக்கிடாத கால்களும் கண்ணிகள் தெரித்திட சட்டையின்று தஞ்சம் தந்திரே, காப்பிரே கருணையா சேர்ப்பிரே உன் கிருபையா, காப்பிரே கருணையா சேர்ப்பிரே உன் கிருபையா, என்றும் எந்த கண்மலை நீரே, எப்போது உன் சமூகம் சேருவே, என்றும் எந்த கண்மலை நீரே, எப்போது உன் சமூகம் சேருவே. கர்த்தருடைய ஸ்தோத்திரம்.
எனக்கு ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தாங்க. கையை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், எலும்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தேவனோட அதிகமாக எந்த அளவுக்கு பயமுறுத்தினாங்க அந்த அளவுக்கு நான் செபித்தேன். கர்த்தர் என் கட்டுகளை அறுத்தார். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று தாவீது சொன்னது போல உண்மையாக என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நாமத்துக்கு நன்றியோடு சோதரிக்கிறேன். கர்த்தர் தான் உண்மையை சொல்லிப்பார். ஆமென் ஆமென்.